இந்த வருஷமாவது வெளிநாட்டு வாழ்க்கை கிடைக்குமா, கடன் அடைய முடியுமா, நிம்மதியான ஒரு சூழல் கிடைக்குமா, குடும்பத்தோட நான் சந்தோஷமா இருக்க முடியுமா. இந்த வருஷம் 3 விதமான பெயர்ச்சிகள். முதல் விஷயம், ராகு மற்றும் கேது. வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை விநாயகருக்கு அருகம்புல் வைத்து அவங்களோட ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு. சரி, அடுத்து சனி பெயர்ச்சி. அடுத்தது உங்க தலைவரே வர்றார், குரு பெயர்ச்சி. ஸோ இந்த 6 மாசத்துல காசை சேர்த்து வச்சிருங்க, பேங்க் பேலன்ஸ் உயர்த்திடுங்க. உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்றதுக்கு கைட் பண்ணிடுறோம், எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், பெஞ்சமரில் அஞ்சலென வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலம் தோன்றும், முருகா எனும் ஓதுவன். காற்று புகாத இடத்தில் கூட என்னப்பன் கந்தன் புகுருவான் என்பது சாஸ்திர விதிகளில் கூறப்பட்டுள்ளது. தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்கார அன்பர்கள், இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்கும்? இதுதான் இந்த இன்னைக்கு ட்ரெண்டிங்காகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா வேலை கிடைக்கல, நிம்மதி இல்லை, மேரேஜ் ஆகலை, மேரேஜ் ஆனாலும் விவாகரத்து வரைக்கும் போயிட்டு இருக்கு, ப்ரொமோஷன் கிடைக்காம ப்ரமோஷன் ஆகி கீழே வர முடியாத ஒரு சூழல், குலதெய்வத்தினுடைய அனுகிரகமே கிடைக்கல, கர்மாவை கழிக்க முடியல, பிடிச்சவங்க கூட நிம்மதியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஒரு 10 ரூபா கூட பையில இல்லை. இந்த விஷயம் இருக்குல்ல, நான் சொன்ன விஷயங்கள் இது மட்டும்தான் கடந்த 5 வருஷமாவே நடந்துகிட்டு இருந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் டைவர்ஸ் கேசஸ் தனுசு ராசி, விருச்சிக ராசி. இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்ல குடும்பமாக ஒற்றுமையாகவே வாழ முடியாத ஒரு சூழல். கவர்மெண்ட் ஜாபுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணி ரிட்டர்ன் ஆகி லாஸ்ட் 1 மார்க் 2 மார்க்கில் வெளியே வந்தவங்களோட கேசஸ் தான் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஐயா அதெல்லாம் நடந்துருச்சு. இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்கும்? இந்த வருஷமாவது நான் உருப்படுவேனா? இந்த வருஷமாவது வெளிநாட்டு வாழ்க்கை கிடைக்குமா, கடன் அடைய முடியுமா, நிம்மதியான ஒரு சூழல் கிடைக்குமா, குடும்பத்தோட நான் சந்தோஷமா இருக்க முடியுமா? ஏன்னா நீங்க ரொம்ப வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், மற்றவனுக்கு உதவி செய்யணுன்ற இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள். ஒருத்தர் ஃபேஸ் பார்த்த உடனே இவன் உண்மையை சொல்றானா பொய் சொல்றானா, என்ன நோக்கத்துக்காக நம்ம கிட்ட பேச வந்திருக்கான்றத ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு கேப்பபிலிட்டி உங்ககிட்ட இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நேர்மையை மட்டும் கடைபிடிச்சு நடந்தா இந்த கலியுகத்துல நிச்சயமான முறையில நிறைய வஞ்சகம், நிறைய துரோகங்கள், நிம்மதியற்ற சூழல், உங்க முன்னாடி ஒண்ணு பேசிட்டு பின்னாடி போய் முதுகுல குத்துறதுக்கு தான் நிறைய பேர் காத்திருக்காங்க. சரி, பாயிண்ட்டுக்கு வாங்க. நீங்க கேரக்டரை பத்தி சொல்லிட்டீங்க, நடந்த நிகழ்வுகளை பத்தி சொல்லிட்டீங்க. இந்த வருஷம் எனக்கு என்ன நடக்கும்? எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருமா? கல்யாணம் ஆயிருமா? லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், லவ் மேரேஜ் ஆயிருமா? என்னை விட்டுட்டு போயிட்டா திரும்ப வருவாளா? முதல் லவ் பிரேக்கப் ஆயிருச்சு, அடுத்த லவ்வாவது எனக்கு நல்லபடியா ஆகுமா? கல்யாணம் பண்ணதாங்க ஆசைப்படுறேன், மற்றவங்கள மாதிரி தப்பு பண்ணுறதுக்குலாம் நான் ஆசைப்படல. நேர்மையான ஒரு வாழ்க்கை தாங்க நான் கேட்குறேன். இதுதாங்க அவங்க. ஏன்னா அவங்க குரு, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்கள் ரொம்ப நேர்மையா இருப்பாங்க. அந்த நேர்மை மட்டும்தான் அவங்களுக்கு மிகப்பெரிய தோல்வியை தழுவக்கூடிய விஷயங்கள் எப்பவுமே நடந்துகிட்டு இருக்கு. அதுக்காக நேர்மையா இருக்கக்கூடாதா அப்படி சொல்ல வரல. கலியுகத்துல வளைஞ்சு கொடுத்து போனா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். சரி, இந்த வருஷம் 3 விதமான பெயர்ச்சிகள். முதல் விஷயம், ராகு மற்றும் கேது எங்க தெரியுமா இருக்காப்ல? உங்க ராசி மற்றும் லக்னத்துக்கு 4ஆம் வீடு. வீடு, மனை, வாசல், சொத்து, பேங்க் பேலன்ஸ் குறிக்கக்கூடிய இடம் 4ஆம் இடம். இங்க 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது நன்மை. ஏன்? வீடு கட்டுற யோகம் கிடைக்கும், அம்மாவோட ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், நல்ல சொத்து ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவீங்க, இருக்கிற இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கிடைக்கும். இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு நிச்சயமான முறையில் நன்மையை செய்வார், அதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. ஜனனகால ஜாதகத்துல உங்களுக்கு ராகு நன்மையான இடத்துல இருந்தார்னா, ஏன்னா சொல்றது கோச்சார பலன், ஜனனகால ஜாதகத்துல ராகு நல்ல இடத்துல இருந்தாருன்னு டெஃபினட்டா இந்த பீரியட் உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் பண்ற பீரியட் தான், அதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. சரி, ராகு இருக்காரு, கேதுன்ற ஒரு பிளானட் வரும்ல, ராகுவோர் போர் கொடுப்போர் இல்லை, கேதுவோர் போர் கெடுப்போர் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும் பாயிண்ட் என்னன்றத. ஏன்? ராகு பணத்தை கொடுப்பான், போதையை கொடுப்பான், அபரிவிதமான செல்வங்களை கொடுப்பான். கேது ஞானத்தை மட்டும்தான் கொடுப்பாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஞானம், அனுபவம் இருக்கிற விஷயத்தை பூரா சுருக்கிட்டு நீ ஒண்ணுமே கிடையாது, இறைவன் மட்டும்தான் கடைசி, நீ போட்டிருக்க சட்டை கூட உனக்கு கிடையாதுடா, நீ நடுத்தரல தான் நிக்கணும், நீ ஒன்ன மட்டும்தான் நம்பு, இறைவனை மட்டும் நம்புன்னு சொல்லக்கூடிய ஒரே ஆள் கேது.
ஏன்னா ஞானத்தினோட அதிபதியே அதுதான். அதனாலதான் விநாயகர் கேது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கேது எங்க தெரியுமா இருக்காரு? 10ஆம் இடம் இருக்காரு. 10ஆம் இடம்ன்றது என்ன தெரியுமா? கர்மஸ்தானம், தொழில், பார்ட்னர்ஷிப். அப்ப அந்த 10ஆம் இடத்துல அந்த கேது பகவான் இருக்கிறது என்ன நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா தீமை தான் நடக்கும். என்ன தீமை நடக்கும்? இங்க 4ஆம் இடத்துல ராகு கொடுக்கறதுல தயாரா இருக்காரு. எதை கொடுக்கறதுல? பணத்தையும் பொருளாதாரத்தையும். இங்க கேது பணத்தையும் பொருளாதாரத்தையும் கெடுத்துட்டு ஞானத்தை கொடுக்க தயாரா இருக்காரு. ஆல்ரெடி நமக்கு ஞானம் ரொம்ப அதிகமாவே இருக்கு. நம்மளுக்கு இப்போதைக்கு ஞானம் தேவை கிடையாது. நமக்கு தேவை பொருளாதார முன்னேற்றம். நமக்கு தேவை மற்றவங்க முன்னாடி கௌரவமா வாழ்ந்து காட்டுன்ற ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ். இதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த 10ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவான் என்னங்க செய்வாரு? வேலையில முன்னேற்றத்தை கெடுப்பார். ப்ரமோஷன் கிடைக்க விடாம பண்ணுவார். வெளிநாட்டுக்கு போகக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருந்தா தடைகளை உண்டு பண்ணுவார். 10ஆம் இடம் கர்மஸ்தானம்ன்றதுனால உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு நல்ல தசாபுத்தி நடக்காம மெடிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கர்மஸ்தானம் வேலை செஞ்சு தாய் தகப்பனார் இறக்கும் சூழல் கூட நிகழும். நெகட்டிவா சொல்ல நினைக்காதீங்க. கர்மஸ்தானத்துல கேது இருந்தாரு அப்படின்னாலே இந்த வேலையை அவர் செய்வார். அப்ப இந்த வருஷம் உங்களுடைய அப்பா அம்மாவோடைய ஹெல்த் வைஸ் எப்படி இருக்குன்றது ட்ரீட்மெண்ட்டை முன்கூட்டியே வருமுன் காப்பது ஜோதிடம். அப்ப அந்த ஜோதிடத்தை நீங்க சரியா கவனமா பார்த்துக்கணும். இப்ப ஏன் ஆணித்தனமா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொல்றோம்? கோச்சாரத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது நிச்சயமா கர்மஸ்தானத்தில் வரும்பொழுது இந்த வேலையை செய்வார். அது நல்லதா நடக்குன்னு முருகனை நான் பிரார்த்தனை பண்றேன். நெகட்டிவா நடக்கிறதுக்கு முன்னாடி தற்காத்துக்கு. அப்ப அந்த கேது ஞானத்தை கொடுப்பாரு, அறிவை கொடுப்பாரு, பொறுமையை கொடுப்பாரு, திறமையை கொடுப்பாரு, காசை தரமாட்டாரு. அப்ப இந்த இரு கிரகங்கள்ல எனக்கு நியூட்ரலா நடக்கணும். எங்க அம்மா அப்பாவுக்கும் ஹெல்த் வரக்கூடாதுங்க, நல்லபடியா நிம்மதியான ஒரு சூழல் இருக்கணுங்க, முன்னேற்றம் அடையணுங்க அப்படின்னா நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? கேதுவை டீஆக்டிவேட் பண்ணணும், சாந்திப்படுத்தணும். வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை விநாயகருக்கு அருகம்புல் வைத்து அவங்களோட ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு கேது பிரீத்தி நவகிரக சாந்தி ஹோமம் இதெல்லாம் செஞ்சு ராகுவை மட்டும் ஆக்டிவேட் பண்றதுக்கு ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னகஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரச்சோதயாத், இது செவ்வாய். ஓம் நாகத்வஜாய வித்மகே பத்மகஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத், இது ராகு. இந்த இரு பிளானட்டை நீங்க ஆக்டிவேட் செய்வதன் மூலியமா, ஏன்னா உங்க லக்னத்துக்கு ராசிக்கு செவ்வாய் முருகன் அருள் இருந்தா மட்டும்தான் மேல வரவே முடியும். ராகு நல்ல இடத்துல இருக்காரு. கேதுவை மட்டும் சாந்தி பண்ணிட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டெஃபினட்டா வீடு மனை வாசல் சொத்து பேங்க் பேலன்ஸ், அம்மாவுக்கு வீட்டுல அப்பாவுக்கு நடக்கக்கூடிய கெடுதல்கள் மெடிக்கல் இஷ்யூஸ் வராது. அது கேது என்று அழைக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு மட்டுமே உங்களுக்கு தீர்மானம் பண்ணுமே தவிர மற்றது தீர்வு ஆகாது. அப்ப ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த வருஷம். சரி, இதுல 50% நன்மை 50% தீமை. சரி, அடுத்து சனி பயிற்சி. இந்த சனி தான் நம்மளை தெருக்கு கூட்டு வந்து நீ ஒண்ணுமே இல்லடா, நீ தகுதி இல்லாதவன் சொல்லி நம்ம முன்னேற்றத்தை கெடுத்து சொந்தக்காரன் யாருன்றதை காமிச்சு அவமானத்தை சந்திச்சு காதல்ல பிரிவை ஏற்படுத்தி கல்யாணத்துல பிரிவை ஏற்படுத்தி குழந்தை பாக்கியமே கொடுக்க முடியாத அளவுக்கு கிரகங்கள் செய்யுது அப்படின்னா சனிப்போர் கொடுப்பார் இல்லை, சனிப்போர் கெடுப்பாரும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் கொடுக்கிற மாதிரி வாழ்க்கையில அனுபவத்தை யாராலையுமே கொடுக்க முடியாது. அப்ப அந்த சனி பகவான் கடந்த 4-5 வருஷம் 7.5 சனில கொன்னுட்டாங்க உங்களை. ஆல்ரெடி புதைச்சு தோண்டி பார்த்து இன்னும் அந்த உடம்பு இருக்கான்னு பார்த்துட்டு போற அளவுக்கு சனி பகவான் பண்ணார். அவ்வளவு குரோதம் எதுக்கு? ஏன்? சனி பகவான் உங்க லக்னத்துக்கு பொது மாரகாதிபதி. பொது மாரகாதிபதினா மரணத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். அப்ப அந்த கர்ம காரகன் என்று அழைக்கக்கூடியவர் உங்க லக்னத்துக்கு 2-3க்குரியவர். குடும்பமும் அவர் தான் பார்த்துக்கணும், காசும் அவர் தான் பார்த்துக்கணும், கல்வி அவர் தான் பார்த்துக்கணும், கண்ணும் அவர் தான் பார்த்துக்கணும், நீங்க எடுக்கிற முயற்சியும் அவர் தான் பார்த்துக்கணும். அந்த ஸ்தானத்தை தான் அவர் கையில வச்சிருக்காரு. அப்ப அந்த 2-3 ஸ்தானத்தை கையில வச்சிருக்கும் பொழுது கரெக்டா சனி பயிற்சி ஆச்சு. பாத்தீங்களா? தொலைஞ்சிங்க.
இந்த மாதிரி ஒரு அடி வேற எந்த ராசியும் அனுபவிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு அடி சரியான ஒரு பாடத்தை அவர் வந்து கற்பிச்சுட்டு போனாரு. ஆல்ரெடி நீங்க அனுபவசாலியாக இருந்தாலும் இந்த சனி கொடுத்த அனுபவம் போல யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு சூழல். சரி, இந்த வருஷம் எனக்கு சனி பகவான் நன்மையை செய்வாரா? ஏன்னா அவர் தான் காசு கொடுக்குறாருன்னு சொல்றீங்க. முயற்சி நான் எடுக்கிற முயற்சி அவர் தான். ஏன்னா சோம்பேறித்தனமா வீட்டில் படுத்துட்டேன்னா முயற்சி பண்ண முடியாது. அவராவது நல்ல இடத்துல இருக்காரா? அவர் இருக்கிற இடத்துல இருந்து எந்த வீட்டெல்லாம் பார்வை செய்யறாரு? அதுவாது எனக்கு நன்மை செய்யுமா? அந்த சனி பகவான் உங்களோட ராசி மற்றும் லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்காரு. 3ஆம் இடத்துல இருந்து 3, 7, 10. அப்ப இந்த 3, 7, 10ஆம் பார்வை 3ஆம் இடத்தையும் அவர் வந்து பார்ப்பாரு, 7ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. இருக்கிற வீடும் கணக்கு வரும். 10ஆம் பார்வையாகவும் பார்க்கிறார். அப்ப இந்த 3, 7, 10 பார்வை எந்த வீட்டுல விழுகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா அவர் முயற்சி ஸ்தானத்துல தான் இருக்காரு, 3ஆம் வீட்டுல தான் இருக்காரு. அப்ப முயற்சி கண்டிப்பான முறையில் எடுக்கிற முயற்சி 100% கைகூடிய தீரணும். ஏன்னா அவர் தான் முயற்சி காரகன். முயற்சி செய்யற இடத்துல இருக்கிறதுனால டெஃபினட்டா நீங்க எடுக்கிற முயற்சியில சனி உங்களுக்கு நன்மை செய்வார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது, முயற்சி பண்ணா. சரி, அங்க இருந்து பார்க்கிறாரு தெரியுமா? பார்வை 7 மற்றும் 10 இருக்கும் இடத்தை விட சனி பார்க்கும் இடங்கள் பால். அப்ப அந்த 7ஆம் பார்வை 10ஆம் பார்வை எந்த வீட்டுல விழுகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பாக்கியாதிபதி என்று அழைக்கக்கூடிய, உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை பார்க்கிறார். 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். அப்படின்னு என்ன ஆகும்? 5ஆம் இடம்ன்றது குலதெய்வம், 5ஆம் இடம்ன்றது காதல், 5ஆம் இடம்ன்றது முக்கியமான முறையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பார்க்கிறார். இந்த சனி செவ்வாய் வீட்டை பார்க்கறதுனால என்ன நன்மை தெரியுமா நடக்கும்? டெஃபினட்டா காதல் கைகூடும், குழந்தை பாக்கியம் நிச்சயமான முறையில உண்டு, குலதெய்வத்தினுடைய அருள் நிச்சயமா உண்டு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி, 3ஆம் பார்வையா நல்லது செஞ்சுட்டாரு. 7ஆம் பார்வையா 9ஆம் வீட்டை பார்க்கிறாரு. அப்ப அப்பாவுக்கு உங்களுக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கும். போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த ஜென்மத்துல கிடைக்கிறதுக்கான வட்டிகள் வர ஆரம்பிக்கும். 9ஆம் வீடு வெளிநாடு வாசம் செய்வதற்கான வாய்ப்புகளை முயற்சியை தீவிரமா செஞ்சா, சனி பகவான் அனுகிரகம் இருந்தா கண்டிப்பான முறையில் செல்வீர்கள். கடைசி 12ஆம் வீடு. இந்த 12ஆம் வீட்டை பார்க்கிறது தான் தவறு. நோய், ஹெல்த் இஷ்யூஸ், தேவையில்லாத மரண பயம், வண்டி வாகனத்தில் விபத்து, பணத்தை லாஸ் பண்றதுக்கான விஷயங்கள், நம்மளால முடியாதுன்னு நினைக்கக்கூடிய தாட்ஸ், இது எல்லாத்தையுமே அவர் கொடுப்பார். அப்ப வார வாரம் சனிக்கிழமை சனி பகவானுக்கு எல்வலுக்கு ஓம் காகத்வஜாய வித்மகே கட்ககஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதய. நான் சொன்ன பலன்கள்ல உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா ஜனனகால ஜாதகத்துல 5ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் நீசமாயிருப்பாரு. அப்ப நீங்க சுப்பிரமணிய ஹோமம் பண்ணணும், நவகிரக சாந்தி ஹோமம் பண்ணணும். முடிக்க முடியாத கேசுகளை முருகன் சாட்சியாக வச்சு அவ்வளவு விஷயங்கள் முருகன் சாதிச்சிருக்க. அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் போடுறேன். குழந்தை பாக்கியம், திருமணம், நாகதோஷம், செவ்வாய் தோஷம் அனைத்திற்கும் தீர்வை என் அப்பன் முருகன் அருள் பாலிக்கிறார். அப்ப அந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு 100ல 70% நன்மை. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த 12ஆம் வீடு போகஸ்தானத்தை மட்டும் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு, சோம்பேறித்தனத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களை ஜெயிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. எடுக்கிற முயற்சியில கடினமா எடுத்தீங்கன்னா வெற்றி உங்களுக்கு உறுதி. ஏன்னா சனி மந்தக்காரகன். நீங்க கண்டினியூவா முயற்சி பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் கொடுப்பாரு. லாஸ்ட் மினிட்ல ஒரு அடி எடுத்து வச்சா ஜெயிக்கக்கூடிய இடத்துல போங்கடான்ட்டு போயிட்டீங்கன்னா கடைசி நீங்க 50 அடி எடுத்து வச்சது பூரா வேஸ்ட். அப்ப அந்த சனி பயிற்சி உங்களுக்கு நன்மையை செய்யும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சோம்பேறித்தனம் மட்டும் இல்லை என்றால் வெற்றி உறுதி. அடுத்தது உங்க தலைவரே வர்றார், குரு பயிற்சி. இந்த குரு உங்க லக்னம், உடம்பு, மனசு, புத்தி, குரு 1-4க்குரிய குரு. நீங்க ஆல்ரெடி குரு தான். இந்த குருவாவது உங்களுக்கு நன்மை செய்யற இடத்துல இருக்காரா? இந்த நெகட்டிவ் எல்லாம் அவர் குரு பார்வை பார்த்து சரி பண்ணக்கூடிய இடத்துல அவர் இருக்காரா? அவர் தாங்க என் அப்பாவே, அவர் தாங்க எனக்கு உயிர் கொடுத்த கர்த்தாவே அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த குரு இருக்கும் இடமும் விசேஷம், பார்க்கும் பார்வை அதை விட விசேஷம். அப்ப அந்த குரு பகவான் உங்களுடைய தலை, உங்களுடைய லக்னம், உங்களுடைய உயிர், உங்களுடைய ஆன்மா, உன்னால முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது, இவ்வளவு அடிபட்டிருக்கோம், இவ்வளவு அனுபவங்கள் வச்சிருக்கோம், நேர்மையா இருந்திருக்கோம், கடவுள் அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய இடத்தை பார்வை செய்யறாரு.
எங்க இருந்து? 5ஆம் வீட்டுல இருந்து உங்களோட லக்னத்தை பார்க்கிறாரு. அப்ப வெற்றி என்பது எந்தவித ஐயமும் இல்லாமல் ஜெயிச்சே நான் தீருவேன்றது கான்பிடென்ட் ஆவீங்க. இந்த குரு. ஆனா இதுல ஒரு டிராபேக் இருக்கு, ஃபைனலா சொல்றேன். அடுத்து போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியங்கள், குரு கிடைக்கக்கூடிய நன்மைகள், குழந்தை பாக்கியம், உங்களுக்கு வர வேண்டிய சொத்து, கடன்கள், இது எல்லாமே கொடுக்கக்கூடிய இடத்துல 5ஆம் இடத்துல இருந்து அந்த குரு பகவான் கரெக்டா உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்வை செய்யறது. அப்ப இந்த பாக்கியஸ்தானத்தை அவர் பார்வை செய்யும் பொழுது அனைத்து விதமான நன்மைகளும் நிகழும். எல்லாமே கிடைக்குங்க, எல்லாமே கிடைக்கும். கடன் அடையும் முக்கியமா. சரி, அதுக்கப்புறமா 11ஆம் வீட்டை அவர் பார்வை செய்யறாரு. அந்த 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடியது சுக்கிரனுடைய வீடு. லாபம், 1 ரூபா போட்டா 100 ரூபா வரும். எப்ப வரும்? 5 மாசத்துக்கு வரும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, இந்த 5 மாசத்துக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் கஷ்டம்தான். குரு 6க்கு போறாரு. உங்க லக்னாதிபதி, உங்க ஆன்மாக்காரகன், உங்களுக்கு உயிர் கொடுத்த கர்த்தா, 1-4க்குரியவர் 6ஆம் இடத்துக்கு போறது சிறப்பற்ற சம்பவம். நன்மை கிடையாது. ஸோ எது செய்யறதா இருந்தாலும், ஹோமம், பரிகாரம், ஜெம்ஸ்டோன்ஸ், எந்த விஷயங்களாக இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த முதல் 6 மாசத்துக்குள்ள உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை முடிச்சிருங்க. அடுத்த குரு பெயர்ச்சியில அது மட்டும்தான் உங்களுக்கு நன்மையே நடக்கும். இந்த குரு பெயர்ச்சி முதல் 6 மாசத்துக்கு 100 மார்க் நம்ம கொடுக்கலாம். அடுத்த 6 மாசம் இருக்குல்ல, குரு மாறுவார்ல, மைனஸ்ல தான் போகும். ஸோ இந்த 6 மாசத்துல காசை சேர்த்து வச்சிருங்க, பேங்க் பேலன்ஸ் உயர்த்திருங்க. உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்றதுக்கு கைட் பண்ணிடுறோம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பேக்கப்பை அடுத்த குரு பெயர்ச்சியில பயன்படுத்துங்க. அதுதான் அறிவாளி, அதுதான் புத்திசாலித்தனம், சால சிறந்தது. ஸோ இந்த 3 பெயர்ச்சிய தெளிவான விஷயங்கள் நான் உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். குருக்கு டெஃபினட்டா நம்ம 100 மார்க் கொடுக்கலாம். நிச்சயமான முறையில் கோச்சார பலன்களை தான் நான் சொல்லியிருக்கேன். ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்திகள் மட்டுமே உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும். இதை தவிர்த்து உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும், குழந்தை பாக்கி எனக்கு கிடைக்கல, திருமணத்தில் பிரச்சனைகள் இருக்கு, முன்னோர்கள் சாபுன்னு சொல்றாங்க, எங்க வீட்டில் எப்பவுமே பிரச்சனையா இருக்கு, மேலே வரவே முடியல அப்படின்னா ஜாதகம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஹோமம் பண்ணா, என்ன பிளானட் ஆக்டிவேட் பண்ணா உங்களுக்கு நன்மை நடக்கும், எந்த கல்லை வியர் பண்ணா, ஏன்னா ஜெமாலஜி பார்த்துட்டு எந்த விரல்ல என்ன மெட்டல்ல போடணும்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் கைட் பண்றோம். டிஸ்கிரிப்ஷன் கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு முருகனை நம்புங்க. இறை அனுகிரகம் இருந்தால் மட்டுமே முதல் 6 மாசத்திற்கு உங்களால பெரிய லெவலில் ஜெயிக்க முடியும். அடுத்த 6 மாசத்திற்கு இறைவன் மட்டும்தான் உங்களால கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் அடுத்த குரு பெயர்ச்சியில் உங்களை தப்பிக்க வைக்க முடியும். அதுக்கு என்ன கைடன்ஸ் இப்போ மதுரையில இருந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆல் ஓவர் 40 கண்ட்ரிஸ் வரைக்குமே நான் கவர் பண்றேன். உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் டெஃபினட்டா கான்டாக்ட் பண்ணுங்க. எந்த விஷயங்கள்னாலும் முருகன் சாட்சியாக உங்களுக்கு நடக்கும். நன்றி.